அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி பகவான் வக்ர பெயர்ச்சி. இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சினால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு சாதக பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவங்களுக்காக எல்லாமே விட்டு கொடுத்து தன்னுடைய நலத்தை பெருசாக பொருட்படுத்தாமல் அடுத்தவங்களுடைய நலத்துக்காக வாழக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி நேயர்கள். அப்படியாப்பட்ட உங்களுக்கு கடந்த காலம் உங்களுடைய 4ஆம் அதிபதி ஆனால் சனி பகவான் சுகஸ்தானாதிபதி, அதே சமயத்தில் 3ஆம் இடத்திற்கு சகோதரன் வீரியம் தைரியம் ஸ்தானத்துக்கு அதிபதியும் சனி பகவான். இந்த 3-4 அதிபதியாகிய சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் அதாவது ஆட்சி நிலையில் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த சனி பகவான் வக்ரகதி அடைய போகிறார், வக்ர பெயர்ச்சி. இந்த வக்ர பெயர்ச்சி 29/6/2024 அதாவது கிருஷ்ணபட்ச நவமி சனிக்கிழமை அன்று, அதாவது சனி பகவான் வக்ர நிலை அடைந்து கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே வக்ர நிலையில் தான் 140 நாட்கள் வக்ர நிலையில் இருக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த அளவுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, குறிப்பாக சனி வக்ரம்னா என்ன அப்படின்னா, சனி 4ஆம் இடத்தில் உங்களுக்கு இப்போது அர்த்த அஷ்டம ஸ்தானத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கும்போது இப்போது வக்ரகதி அடைகிறதுங்கிறது இன்றைக்கி கோச்சாரத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல இருந்து சூரியன், அதாவது 5, 6, 7, 8, 9ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய காலம்தான் சனி பகவான் வக்ர நிலைன்னு சொல்கிறதுங்க. இந்த வக்ர நிலையை எப்படின்னா, சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு அதாவது மாறுபட்ட நிலையில் இயங்கும்போது, அதாவது சனி பகவான் தனித்துவத்தில் இயங்கும்போது அப்போது, அதாவது சனி பகவான் நேர்கதி பயணம் அப்படின்னா நேர் ஆப்போசிட் கிடையாது, ஆனால் சனியோடைய காரகத்தன்மைகளுக்கு நேர் எதிர்மறையான ஒரு ஆற்றலை அடையக்கூடிய நிலைதான் சனி பகவான் வக்ர நிலை, வக்ர பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போது இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் மனிதனுடைய ஆடம்பரம், செல்வாக்கு, ஒரு வீடு, அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு தாயார் சம்பந்தப்பட்டது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் அமர்ந்திருக்குது. ஆனால் கடந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த 1 வருடம் 1.25 வருடத்து காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா இந்த 4ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி, ஏன்னா சுகஸ்தானத்தில் சனி, அதாவது சனி பகவான் கொடூர பாவி. அப்படிங்கிற போது ஆட்சி நிலையில் இருக்கும்போது என்னாக்கும், சனி பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை அதாவது கெடுக்கக்கூடிய பலம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த 1.25 வருஷ காலகட்டமாகவே உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு மனசில் ஒரு அமைதி, மன நிம்மதி, குடும்பத்துக்குள்ளேயும் அதாவது சந்தோஷமான சில சூழ்நிலைகள் உருவாக்குறதுக்கு நீங்கள் முயற்சிகள் வேணால் எடுத்திருக்கலாமே தவிர அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான முறையில் நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சனி பகவான் இருக்கும் இடத்துக்கும் 4ஆம் இடம் வண்டி வாகனம்,
அதாவது நீங்கள் வந்து ஒரு தொழிலே செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, ஒரு வண்டி வாகனங்கள் இருந்தாலும் அது அடிக்கடி பழுதாகிறது. அடுத்தது வந்து நம்ம தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பணம், பொருளாதாரம், ஏன்னா 4ஆம் இடங்கிறது வீடு, ஒரு கட்டடம் கட்டுறது, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களோ கூட நீங்கள் முயற்சிகள் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாது. அதே நேரத்தில் அதாவது அப்படியே செஞ்சாலும் அது பாதியில் நிற்கிறது. அடுத்த கட்டத்துக்கு பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது வந்து அடுத்தது ஒரு 3 மாதம் கழித்து பார்க்கலாம், 6 மாதம் இப்படிங்கிறது தள்ளி போகிறது. இந்த மாதிரி ஒரு நிலைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக அதாவது இந்த ஒரு 4ஆம் இடத்தில் சனி கரெக்டாக 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை, அதாவது சத்ருஸ்தானத்தை, நோய் நொடி ஆரோக்கிய பாதிப்புகள் சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அந்த 6ஆம் இடம் தான். அப்போது நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சாலும் மிச்சம் வைக்க முடியல. சில காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, அந்த கடன் வாங்கி ஒரு நல்ல விஷயத்துக்கு செயல்படுத்தலாமல் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அந்த செலவு நம்ம பண்ண முடியாமல் வீண் செலவுகள் ஆகிறது. இதனால் கடன் சுமை அதிகமாகிறது. கடன் கட்ட முடியாமல் சிக்கலில் சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே விருச்சிக ராசி நேயர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சிங்க. அதனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தையும் கெடுக்கிறதும் உண்டு. அதே நேரம் பார்க்கும் பார்வைக்கு பலம் ஜாஸ்தி. அதாவது அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிற போது தேவையில்லாத விரோதங்களும் உருவாக்கி இருக்கும். அது அண்ணன் தம்பி சம்மந்தப்பட்ட உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, அதாவது அதே நேரத்தில் ஒரு நண்பர்கள் வட்டாரம் சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, கூட்டு தொழில்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நல்லபடியாக போயிட்டு இருந்தது மனச்சங்கடங்கள் உருவாக்கி பிரிவுகள் ஏற்படுறது, இல்லையா வருத்தங்கள் ஏற்படுறது, இல்லையா என்ன செய்யறதுன்னு கட்டாயத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கடந்த காலத்தில் விருச்சிக ராசி நேயர்கள் கண்டிப்பாக சந்திச்சிங்க. அதே சமயம் சனி பகவான் கரெக்டாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்தது. அப்போது அந்த 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் ஸ்தானம். அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தை என்ன பண்ணியிருக்கு, சிலர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, நல்லா திறமையாக இருப்பீங்க. ஏன்னா விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தான். யாருக்கையும் வந்து கஷ்டப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ நல்ல பேர் எடுத்து நல்ல விதமாக வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல மனச்சங்கடங்கள் உருவாக்குறது, அந்த வேலையில் வந்து நமக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் நல்லாவே செஞ்சாலும் குறைகள் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கு. சிலருக்கு பார்த்தோம்னா வேலையே விட்டு வெளியில் வந்துட்டுங்க, ஒரு இடம் இல்லை 2 இடம் வந்தங்க, எங்கே போனாலும் நிரந்தரமாக வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு பிரச்சனைகள், தேவையில்லாமல் சிரமங்கள் ஏற்படுதுங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே விருச்சிக ராசி நேயர்கள் கடந்த காலத்தில் சந்திச்சிங்க. அதே சமயத்தில் சிலருக்கு பார்த்துட்டோம்னா தூர பிரயாணங்கள் போயிருப்பீங்க, வெளியூர் போகலான்னு முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. ஆனால் சிலர் பொய் புரோஜனம் இல்லாமல் இருக்கும், சில பேர் வந்து போகவே முடியாமலையும் இருக்கும். ஆக மொத்தத்தில் நமக்கு தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விதத்தில் முயற்சிகளுக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கடந்த காலத்தில் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்ததுங்க. இந்த மாற்றங்கள் எப்போ வரும், எந்த சூழ்நிலையில் நமக்கு மாறுதல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த வக்ர நிலை அப்படிங்கிறது சனி பகவான் முதல்ல இருந்த அந்த தன்மையிலிருந்து மாறுபட்ட தன்மையில் அதாவது பெயர்ச்சி ஆகும்போது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்திலும் சரி, அதே நேரத்தில் ஒரு வேலை சார்ந்த விஷயத்திலும் சரி, உறவு முறையில் சம்பந்தப்பட்ட விதத்திலையும் சரி, உங்களுக்கு மாறுபட்ட ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய பலன் கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த வக்ர நிலையில் கொடுக்க போகிறாருங்க. இது இந்த கிட்டத்தட்ட 140 நாட்கள் அப்படின்னா இது ஒரு 3 மாத காலம் உங்களுக்கு எல்லாம் ஒரு நினைச்ச விஷயத்தில் இல்லாமல் சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக தான் விருச்சிக ராசி நேயர்கள் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமைய போகுதுங்க. அதே சமயம் உங்களுக்கு ஜென்மத்தை 10ஆம் இடத்தை உங்களுடைய ராசியை, அதாவது சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்த்ததுனால சிலருக்கு சில முயற்சிகள் எடுப்பீங்க, மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஒரு இடத்துக்கு போகலாம்னு நினைப்பீங்க, சரியாக போக முடியாது. அப்படியே போனாலும் அந்த வேலை அன்னைக்கு செய்ய முடியாமல் அடுத்த வாரம், அடுத்த மாதம் இந்த மாதிரி தடங்களாகும். அடுத்தவங்களுக்காக ஒரு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா முடியாத வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்கள் செஞ்சு முடிப்பீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம், முடியாத விஷயமா இருந்தாலும் நீங்கள் போனீங்கன்னா அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு நினைக்கிற போது அது போனோம்னா காலதாமதமாகும். ஏன்னா சனி பகவான் அதாவது 10ஆம் பார்வையை உங்களுடைய ஜென்மத்தை பார்க்கும்போது
தன்னால் இயன்ற வரைக்கும் முயற்சிகள் எடுத்தாலும் அதில் முன்னேற்றம் இல்லை, ஏதோ ஒரு தடைகள் வருது, ஏதோ ஒரு மன வருத்தங்கள் வருது. அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை நீங்கள் சந்திச்ச நீங்கள் இந்த வக்ர நிலை சனி பகவான் அடையும் போது மாறுபட்ட பலன்களை அள்ளி கொடுக்க போறார். அப்படின்னா இந்த கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க போகுது. கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதை கட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையும். குடும்ப ரீதியிலையும் சில சிக்கல்கள் இருந்தாலும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்ல போனால் கல்வி பயிலக்கூடியவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் பார்த்தோன்னா படிப்பில் கொஞ்சம் தடைகளும், அதே நேரத்தில் நல்லா படித்து சில வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கும் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள், ஒரு தூர பிரயாணங்கள்னால மேன்மை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள், வெளிநாடு வெளி வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மைகள் கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்பட போகுது ஒரு நிலை இருப்பதனால இந்த வக்ரச்சனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறதுனால கரெக்டாக இந்த 29ஆம் தேதி ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து இந்த 140 நாட்களும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு நிலை இருப்பதனால முயற்சிகள் பண்ணுங்க, கண்டிப்பாக முன்னேற்றம் நிச்சயம். அதனால் உங்களுடைய செயல்பாடு சிந்தனை உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னா, அதாவது 100% கண்டிப்பாக செய்யும். இருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, இப்போ சனி பகவான் வக்ர நிலைன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி, அதாவது உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கக்கூடிய, மேன்மை அடையக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சி அற்புதமான காலகட்டம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.